வணக்கம் தமிழகமே. சும்மா ஆக்ஷன் சொன்ன உடனே டயலாக் பேசிட்டு அப்படியே போறது நடிப்பு கிடையாது. ஆனா கேமரா முன்னால வந்து நின்னா அந்த காலமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிக்கணும். அப்படி இந்திய சினிமாவையே தன்னோட நடிப்பு அதிகாரத்தால மிரள வச்ச ஒரு சிம்மக்குரலோன் நடிகர் திலகம் சிவாஜி. இன்னைக்கு இருக்கிற கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், பிரம்மாண்ட செட் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல 25 அரச கதைகள், வரலாற்று படங்களை நடிச்சு இன்னைக்கும் ராஜா நாடு நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்கிறாரு. அது எப்படி சாத்தியமாச்சு? அரச காலத்து கதைகள்ல நடிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கனமான கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு பல கிலோ நகைகளை போட்டுக்கிட்டு, ஆனா முகத்துல ஒரு துளி சோர்வு கூட இல்லாம அவர் சிம்மக்குரல கர்ஜனை செஞ்சப்போ திரையரங்குமே அதிர்ந்து போயிருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுதான் சிவாஜியோட ஸ்டைல். அவரோட இந்த ராஜநடை, அந்த ராஜதந்திர பார்வை, தமிழ் உச்சரிப்பு, அப்பப்பா. இன்னைக்கு இருக்கிற எந்த பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு வரலாற்று படத்துல நடிக்கணும்னா முதல்ல எடுக்கிற ரெஃபரன்ஸ் நம்ம சிவாஜி சாரோட படங்கள் தான். அவருக்கு அப்புறம் எத்தனையோ பேர் ராஜா வேஷம் போட்டு இருக்கலாம். ஆனா அரியணையில உட்கார்றப்ப அந்த ராஜ கம்பீரம் 100% யாருக்கு வரும்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி ஒருத்தருக்கு மட்டும்தான். சரித்திரத்தையே தன்னோட வசப்படுத்திய அந்த சிம்மக்குரலோனின் அரசகாவிய பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோட நாம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல மனோகரா. நடிகர் திலகம் சினிமாவில் நடிச்ச முதல் அரச கதை படம் இது. தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு மாஸ் மைல்கல் படம் இது. கலைஞர் கருணாநிதி எழுதின அந்த அசாத்தியமான வசனங்களை சிவாஜி சார் நாடக மேடைகளை பேசி பழகின அதே ஹை பிச் வாய்ஸ் டோன்ல பேசி மிரட்டி இருப்பார். இதோட ரியல் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தோட ஹிந்தி வெர்ஷன், தெலுங்கு வெர்ஷன் மனோகர்லையும் சிவாஜியும் நடிச்சார். அந்த காலத்திலேயே 3 லாங்குவேஜ்லையும் வந்த திரைப்படம் இது. இது அந்த காலத்தில் வந்த பான் இண்டியா படம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ரெண்டாவது துளிவிஷம். ஏஎஸ்ஏ சாமி டைரக்ஷன்ல 1954 உருவான படம். சிவாஜி ஒரு மாஸ் ஹீரோவா கமர்ஷியலா வளர்ந்துட்டு இருந்த காலத்துல நெகட்டிவ் ஷேடு, அதாவது வில்லத்தனம் கலந்த ஒரு இளவரசன் கேரக்டரை ரொம்ப தைரியமா ஏத்து நடிச்சார். ஒரு டாப் ஹீரோ ஆரம்ப காலத்துல இப்படி ரிஸ்க் எடுத்தது அப்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. மூணாவதா தூக்கு. தமிழ் திரையுலக வரலாற்றையே மாத்தின மிக முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்துல தான் பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் முதலா சிவாஜி சாருக்கு பின்னணி பாடினார். டிஎம்எஸ் எல்லா பாட்டையும் பாட அது சிவாஜியோட வாய்ஸ் பாணிக்கு 100% செட் ஆகி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருச்சு. திருவிதாங்கூர் சகோதரர்கள் பத்மினி, ராகினி, லலிதா 3 பேரும் நடித்த திரைப்படமும் இது. நாலாவதா காவேரி. 1955 டி. யோகாநாத் டைரக்ஷன் பண்ணின திரைப்படம் இது. இந்த படத்துல சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் லலிதா நடிச்சு திரைப்படம். இந்த திரைப்படம் விஜய கௌரி அப்படிங்கிற பேர்ல தெலுங்குலையும் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது. அஞ்சாவதா தெனாலிராமன். இதுல சிவாஜி சார் விகடகவியான தெனாலிராமன் கேரக்டர்ல வாழ்ந்திருப்பார். கிருஷ்ண தேவராயரா என்.டி. ராமாராவ் நடிச்சிருப்பார். ஆறாவதா வணங்காமுடி. இயக்குனர் பி. புள்ளையா இயக்கத்துல ஒரு சிற்பியின் கதையா இது வெளியாச்சு. இதுல சிவாஜி அசாத்தியமான திறமை வாய்ந்த சிற்பி கேரக்டர்ல நடிச்சிருப்பார். ஜி. ராமநாதன் மியூசிக்ல இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டா மாறிச்சு. தமிழ் சினிமாவில் முதலா 80 அடிக்கு கட் அவுட் வச்சது இந்த படத்துக்கு தான். ஏழாவது தங்கமலை ரகசியம். பி.ஆர். பந்துலு தயாரிச்சு டைரக்ஷன் பண்ணின படம் இது. காட்டில் வளரும் இளவரசன் கேரக்டர்ல சிவாஜி நடிச்ச படம். படத்தோட முதல் பாதி ஒரு டார்ஜான் டைப் திரைப்படம். எட்டாவது ராணி லலிதாங்கி. இதுல சிவாஜி கணேசன் மற்றும் பி. பானுமதி இந்த 2 நடிப்பு மேதைகளோட நடிப்பு போட்டி பயங்கரமா இருந்துச்சு. பானுமதியோட கணீர் என்ற குரலுக்கு இணையாக சிவாஜி சார் தன்னோட வசன உச்சரிப்பை கொடுத்து அசத்தி இருப்பார். 9வது அம்பிகாபதி. கவி சக்கரவர்த்தி கம்பனின் மகன் அம்பிகாபதியோட வரலாற்று படம் இது. இதோட கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த சபத காட்சி 100 பாடல்கள் பாடுகிற சேலஞ்ச் காட்சி. தமிழ் சினிமாவோட எவர் கிரீன் கிளாசிக் காட்சி. டிஎம்எஸோட எனர்ஜியான வாய்ஸும் சிவாஜியின் முக பாவனைகளும் இன்னைக்கும் பார்க்கறவங்களை ரொம்பவே வியக்க வைக்கிற காட்சி. 10வது உத்தமபுத்திரன். இந்த படத்தை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தொழில்நுட்ப ரீதியா தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன திரைப்படம். விக்ரமன், பார்த்திபன் அப்படின்னு 2 பேரை சொன்னா அந்த கால சினிமா ரசிகர்களுக்கு இந்த படத்தை தவிர வேற நினைப்பு வராது. 11 சம்பூர்ண ராமாயணம். கே. சோமு டைரக்ஷன் பண்ண இந்த படத்துல சிவாஜி சார் பரதன் கேரக்டர்ல கெஸ்ட் ரோல்ல கௌரவ வேஷத்துல நடிச்சிருப்பார். இந்த கௌரவ வேஷத்தை பார்த்துதான் மூதறிஞர் ராஜாஜி பரதனை கண்டேன் அப்படின்னு சிவாஜியை அந்த ஒரு வரியிலேயே பாராட்டி தள்ளியிருப்பார். 12 சாரங்கதாரா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச 50வது திரைப்படம். இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கிறது அந்த வசந்த முல்லை போலே வந்த பாட்டு.
13 காத்தவராயன் ஒரு புராண கதையை ரொம்ப சீரியஸா கொண்டு போகாம சாமானிய மக்களும் என்ஜாய் பண்ற மாதிரி கொஞ்சம் நையாண்டி ஹியூமரோட சிவாஜி சார் நடிச்சதுதான் இந்த படத்தோட ஹைலைட். 14 தங்கப்பதுமை ஒரு அரச கதையில வைத்தியரா சிவாஜி நடிச்ச படம். ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அப்படிங்கிற பாட்டு பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. 15 வீரபாண்டிய பட்டபொம்மன் சரித்திர படம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு இலக்கணம் எழுதின படம். சர்வதேச லெவல்ல அவார்டு வாங்கின முதல் இந்திய நடிகர் சிவாஜி தான் அப்படிங்கிறது இதோட மறுக்க முடியாத ரியல் ஹிஸ்டரி. 16வது குறவஞ்சி கலைஞர் கருணாநிதியோட தமிழ் வசனங்களை சிவாஜி சார் தன்னோட ஃபேமஸான வாய்ஸால தியேட்டர்ல சும்மா அதிர வச்சிருப்பார். 17 ராஜபக்தி ஒரு நாட்டோட தளபதியா ராஜ விசுவாசம் மிக்கவரா சிவாஜி சார் நடிச்ச படம். பானுமதி, வைஜெயந்திமாலா, பத்மினி என அன்றைய டாப் ஹீரோயின்கள் எல்லோரும் ஒன்னா நடிச்ச ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று மல்டி ஸ்டார் படம் இது. 19 மருதநாட்டு வீரன் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் சரித்திர படம் இது. இதுல வர பல ஆபத்தான குதிரை சவாரி காட்சிகள் மற்றும் ஸ்டண்ட்டுகளை சிவாஜி சார் எந்த ஒரு டூப்பும் இல்லாம நிஜமாகவே குதிரை ஓட்டி மாஸ் பண்ணியிருப்பார். 19 சித்தூர் ராணி பத்மினி ராஜபுத்திர மன்னன் ராணா ரத்தன் சிங்காக சிவாஜி சார் வாழ்ந்து காட்டின படம் இது. வைஜெயந்திமாலா பத்மினியா நடிச்சிருப்பாங்க. வட இந்திய வரலாற்றை சற்றும் தரம் குறையாம தென்னகத்து திரையில கொண்டு வந்த படம் இது. 20 கர்ணன் பி.ஆர். பந்துலுவோட மெகா பட்ஜெட் காவியம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரிஜினல் தேர்கள் குதிரைகளை வச்சு ஜெய்ப்பூர் அரண்மனை பகுதிகளில் ரியல் லொகேஷன்ல ஷூட் பண்ணினாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கர்ணனாகவும் என்.டி. ராமாராவ் கிருஷ்ணராகவும் நடித்த இந்த காம்போ இந்திய சினிமா வரலாற்றோட ஒரு பொற்காலம். 21 மகாகவி காளிதாஸ் சமஸ்கிருத கவிஞர் காளிதாசனோட பயோபிக் கதை இது. காளிதாசனோட சாகுந்தலம் நாடகத்தோட கோர் பாயிண்டை அப்படியே தமிழ்ல கொண்டு வந்த திரைப்படம் இது. இதுல ஒரு முட்டாள் எப்படி மகாகவியா மாறுனா அப்படிங்கறத நவரச நடிப்பால சிவாஜி சார் நிரூபித்திருப்பார். 22 ஹரிச்சந்திரா வாய்மை தவறாத ஹரிச்சந்திர மகாராஜாவா சிவாஜி நடிச்ச படம். குறிப்பா அந்த மயான காட்சியில வர்ற அந்த அவல சுவையை சிவாஜி அவரோட ஆக்டிங் ஸ்கில்லால உச்சகட்ட புள்ளிக்கு கொண்டு போயிருப்பார். 23 ராஜராஜ சோழன் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான மைல்கல். ஃபர்ஸ்ட் சினிமாஸ்கோப் கலர் படம். கலை இயக்குனர் கங்காவோட பிரம்மாண்டமான செட்டிங்ஸ்ல தஞ்சை பெரிய கோயிலை கட்டின மாமன்னனோட கம்பீரமான தோற்றத்துக்கு சிவாஜி சாரை தவிர யாரையுமே திங்க் பண்ண முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணின படம் இது. 24 தச்சோடி அம்பு மலையாள திரையுலகோட முதல் சினிமாஸ்கோப் மூவி. கேரளாவின் பாரம்பரிய களரி சண்டை கலையை மையமா வச்ச படம். இதுல வரலாற்று பாத்திரத்துல சிவாஜி ஒரு பவர்ஃபுல்லான கௌரவ வேஷத்துல நடிச்சு கேரள திரைப்பட உலகத்துக்கும் ஒரு புது டெக்னாலஜி பாதையை காட்டினார். 25 ராஜரிஷி கே சங்கர் டைரக்ஷன்ல இளையராஜா மியூசிக்ல 1985 வந்த புராண படம் இது. இதுல சிவாஜி சார் கௌசிக மன்னனாக ஆரம்பிச்சு அப்புறம் தன்னோட அசாத்தியமான தவ வலிமையால ராஜரிஷி விஸ்வாமித்திரராக மாறும் அந்த வெயிட்டான கேரக்டர்ல நடிச்சு மிரட்டி இருப்பார். 26 விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு மதுரையை ஆண்ட நாயக்க வம்சத்தோட கதையை வச்சு தாசரி நாராயணராவ் எடுத்த தெலுங்கு படம். இதுல சிவாஜி சார் நாகம நாயக்கர் அப்படிங்கிற செம வெயிட்டான தெலுங்கு வரலாற்று பாத்திரத்துல நடிச்சு ஆந்திரா ஆடியன்ஸையும் தன்னோட நடிப்பால கட்டி போட்டிருப்பார். இப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச இந்த 26 அரச காவியங்களோட லிஸ்ட் இதுதான். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவர் வசனம் பேசினா நிஜ மாமன்னனே நேரில் வந்து பேசுற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவில் எத்தனையோ அரச கதைகள் வரலாம், இனிமேலும் வர போகலாம். ஆனா ராஜ கம்பீரத்துக்கும் அந்த ராஜ நடைக்கும் வசன உச்சரிப்புக்கும் ஒன் அண்ட் ஒன்லிக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவரை தவிர வேற யாராலையும் இந்த அரியணைக்கு 100% நியாயம் செய்யவே முடியாது. இந்த 26 படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க இன்னைக்கும் டிவியில பார்த்தா மாத்தாம பாக்குற சிவாஜி சாரோட அரச காவியம் எது அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.